வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல நவம்பர் 2023 அவார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் எல்லாத்தையும் எம்சிக்யூ வைஸ்ல நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, டிஃபென்ஸ், ரயில்வே, பேங்கிங் பண்றீங்க 2024னா இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, who has been awarded the prestigious Palantor Award for the year வந்து 2023. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா லியோனல் மெஸ்ஸி 8th டைமா வந்து இந்த அவார்டை வின் பண்ணிருப்பாங்களா. ஸோ அடிஷனலா என்ன கொடுத்துருக்குன்னா இந்த அவார்டை யாரு கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரெஞ்சு மேகசின் தான் வந்து இந்த அவார்டை பிரசென்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மெஸ்ஸி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். 2022 வந்து என்னன்னா வேர்ல்டு கப் அப்ப வந்து என்னன்னா அர்ஜென்டினாவோட கேப்டனா இருந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. சரிங்களா? ஸோ ஆல்சோ இவர் என்ன சொன்னா லியோனல் மெஸ்ஸி ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் வந்து என்னன்னா 2023 வந்து கொடுத்துருக்காங்க. பை வந்துன்னா லாரஸ் வேர்ல்டு வந்துன்னா ஸ்போர்ட்ஸ் அவார்ட். சரிங்களா? இப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துன்னா லியோனல் மெஸ்ஸி. இவர் தான் வந்து என்னன்னா பிரஸ்டீஜியஸ் பேலண்டோர் அவார்டை வந்து 2023 வின் பண்ணிருப்பாரு. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who has been awarded the British Academy Book Prize வந்து for the year 2023. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தனே பிரிட்டிஷ்ல ஒரு புக் பிரைஸ் கொடுக்காங்க, அதான் ஏன் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரல. இதுக்கு காரணம் வந்து என்னன்னா இந்த அவார்டை வின் பண்ணவங்க வந்து ஒரு இந்தியன். சரிங்களா? அதனால வந்து இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ ரீசன்ட்லி வந்துன்னா இந்தியன் பாதன் ஆதர் வந்துன்னா நந்தினி தாஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க ஃபார் பிரிட்டிஷ் அகாடமி புக் பிரைஸ். இப்போ இவங்களோட வந்து என்னன்னா என்ன புக்குக்கு வாங்கியிருப்பான்னு இருக்குல்ல. ஸோ அந்த புக்கோட பேர் பார்த்துக்கங்க, கோட்டிங் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நந்தினி தாஸ் அவங்க யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் அ ப்ரொஃபசர் ஆஃப் வந்து இங்கிலீஷ் ஃபேக்கல்டி அட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட். சரிங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ்மே நான் வச்சிருக்கேன். அதாவது நந்தினி லவ் டு விசிட் வந்து பிரிட்டிஷ் அகாடமி அப்படின்னு சும்மா ஒரு ஷார்ட் கட்ஸ். இன் கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேர் நந்தினி இருந்துச்சுன்னா அதோட ரிலேட் பண்றதுக்காக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா நந்தினி தாஸ். இது ஏன் அப்படின்னா இப்ப நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்க, நம்மளோட கரண்ட் அஃபேர் பர்டிகுலர் எதை கேட்பாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் புக்ஸ் இது மட்டும் தான் கேட்பாங்க. புக்ஸ்ல இருந்து கேட்கும் போது வந்து அது இந்தியன் ஆதர் வாங்கியிருக்காங்கன்னா டெஃபினட்டா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பிக் பண்ணிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3, who has been chosen for the கேரளா ஜோதி அவார்ட் 2023 இன்ஸ்டிடியூட் பை த கேரளா கவர்மெண்ட். இந்த இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, அதாவது 2023 அந்த அவார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபேமஸ் ரைட்டர் பத்மநாபம். ஸோ இவருக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த அவார்டை கொடுத்துருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுங்க, கேரளா கவர்மெண்ட் புதுசா ஒரு அவார்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. அந்த அவார்டு பேரு கேரளா ஜோதி அவார்ட். யாரு வின் பண்ணிருக்காரு அப்படின்னா பத்மநாபன். சரிங்களா? இந்த அவார்டு வந்துன்னா ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் வந்து கேரளா கவர்மெண்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வந்து மலையாளம் லிட்ரேச்சர்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்ப நிறைய ஸ்டேட் வந்து அவார்டு இருக்குல்ல, அந்த எல்லா அவார்டுமே நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல, அதெல்லாம் கிடையாது. இதை பிக் பண்றதுக்கு ரீசன் வந்து 2023 கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்களே, அதனால வந்து இது இம்பார்ட்டன்டா நம்ம பிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா பத்மநாபன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். த பிசினஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அவார்டு வாஸ் அவார்டட் டு விச் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆர்பிஐக்கு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆர்பிஐயோட வந்து சேர்மன் தான் வந்து சக்திகாந்த் தாஸ், இவர்கிட்ட தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா ஆர்பிஐ. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 5th கொஸ்டின் பாருங்களேன். Who was recently honored with வந்து PRSI நேஷனல் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு ஹெல்த் கேர் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இது யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சுகந்தி சுந்தர்ராஜ். இவங்களுக்கு தான் வந்து ஹானர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இது எதுக்காகனா பப்ளிக் ரிலேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் ரிலேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணதா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்ப கரெக்டான ஆன்சர் யாரு அப்படின்னா சுகந்தி சுந்தர்ராஜ். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க அவார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்காங்க. சரிங்களா? அதனாலதான் வந்து இந்த மாதிரி அவார்டை பிக் பண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். சரியா? சோ அடுத்த கொஸ்டின்ஸ் பையம். கொஸ்டின் நம்பர் 6, who has been awarded the first ever lifetime வந்து டிஸ்டர்பிங் த பீஸ் அவார்ட் பை வாக்லவ் கேவல் சென்டன் இருக்குல்ல. இந்த அவார்டு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா இங்க இருக்கிற வந்து என்னன்னா ஆதர் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சல்மான் ருஷ்டி. இவர் தான் வந்து வின் பண்ணிருப்பாரு. சரிங்களா? சோ இப்ப என்ன அப்படின்னா இந்த சல்மான் ருஷ்டி பத்தி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு நாவலிஸ்ட் இன் இன்டர்நேஷனல் லெவல். இவரோட 2 புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். சரிங்களா? அதாவது மிட் நைட் சில்ட்ரன் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா ஸ்டோரி இந்தியாவை பத்தி தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புக். ரெண்டாவது புக் வந்து சாத்தானிஸ் வெர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு சொல்லுவாங்க. ஸோ சாத்தானிஸ் வெர்ஸ் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு புக்குன்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து ஈரான் கவர்மெண்ட் ஃபாத்வாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபாத்வா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம அந்த ஜான்விக் மூவிலாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜான்விக் நம்ம கைதி மூவி இருக்குல்ல, இந்த கைதி மூவில எல்லாம் ஒரு சீன் வரும் தெரியுமா, இவன் தலையை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, அதுதான் அது. அதாவது ஈரானோட கிங் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
$20 மில்லியன் வந்து என்னன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. யாரோட தலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்மான் ருஷ்டி. அப்ப யோசிச்சு பாருங்க இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி, ஓகேவா? சோ இந்த சத்தானிஸ் வர்ஸ் லிட்ரேச்சர் புக்குக்காக தான் வந்து என்ன நாவலுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஈவன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 2022 டைம்ல வந்து என்னன்னா இவரை வந்து கில் பண்றதுக்கு, அசாசினேட் பண்றதுக்கு நிறைய வந்து முயற்சிகள் நடந்திருக்கும். சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா எஸ்எஸ்சில இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வாட்டி இவரை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க புக் ரிலேட்டட். சரி, அதனால வந்து இவரை ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு சல்மான் ருஷ்டி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 7. தமிழ் ரைட்டர் பெருமாள் முருகன் ஹஸ் வின் த ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் ஃபார் விச் நாவல் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபயர் பேர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இவர் தமிழ்ல எழுதியிருக்கிற நாவல் பேர் என்னன்னா ஆனந்த பாச்சி. இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான் வந்து ஃபயர் பேர்ட். சரிங்களா? அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னா ஜனனி கண்ணன் அப்படின்னு இங்க இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த அவார்டு, அதாவது இந்த ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அவார்டு கன்சிடர்ஸ் இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் வந்து லிட்டரரி பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அதனால இதை வந்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஃபயர் பேர்ட் அப்படின்னு வரும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8. ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2023? எந்த அசோசியேஷனுக்கு இந்த அவார்டு கொடுத்தேன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ் அண்ட் டிஸ்ஆர்மன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஜாயிண்ட்லி 2 அசோசியேஷன் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், ஒன்னு ரெண்டாவது ட்ரெயின்டு நர்ஸ் அசோசியேஷனுக்காக கொடுத்திருப்பாங்க. எதனால கொடுத்திருப்பாங்கன்னா COVID-19 வாரியரா வந்து என்னன்னா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அவார்டா பேசிக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த அவார்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்கன்னா 1986 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க. இதோட மானிட்டரி அவார்டு வந்து 25 lakhs ரூபி வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த அவார்டு பர்டிகுலர் எது கொடுப்பாங்கன்னா இண்டிவிஜுவல் கொடுக்கலாம், ஆர்கனைசேஷன் கொடுக்கலாம். அதுவும் எதுக்கு ரிலேட்டடா ஒர்க் பண்ணனா இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்சூரிங் தட் வந்து சயின்டிபிக் டிஸ்கவரி ஆர் யூஸ்டு ஃபர்தர் வந்து ஸ்கோப் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் பெட்டர் வந்து ஹியூமனிட்டி அண்ட் கிரியேட்டிங் இன் நியூ இன்டர்நேஷனல் எக்கானமிக் ஆர்டர்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ரெகனைஸ் பண்ற ஒரு அவார்டுனால நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் போத் பி அண்ட் சி வரும். ஏன்னா மெடிக்கல் அசோசியேஷன் வரும், நர்ஸ் அசோசியேஷன் வரும். ரெண்டுக்குமே வந்து இந்த அவார்டு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த நோபல் பிரைஸ் இன் இந்த ஃபீல்ட் ஆஃப் எக்கானமிக்ஸ் திஸ் இயர்? ஓகேங்களா? அதாவது நவம்பர்ல தான் வந்து எக்கானமிக்ஸோட வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருந்தாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளாடியா வந்து கோல்டிங். இவங்களுக்கு தான் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா எக்கானமிக்ஸ் வந்து என்னன்னா நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. இப்ப நிறைய சயின்டிஸ்ட் பேர்லாம் வந்துட்டே இருக்கும், நம்ம எல்லாருமே வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா எக்கானமின்னு வந்துட்டாவே என்ன வரும்? கோல்டு வந்து உள்ள வந்துரும்ல. ஏன்னா எக்கானமி மணி, மணின்னு வந்தாவே கோல்டு வந்து உள்ள வரும். அப்ப கோல்டு எக்கானமி ரிலேட்டட் இருக்குல்ல, உங்களோட பேர்லயே பாருங்க கோல்டு அப்படின்னு இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து வச்சுக்கோங்க. சரியா? அப்ப கோல்டின்னு வந்தாவே கோல்டு இருக்கு, அப்ப எக்கானமிக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இதோ பேசிக்ஸ் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்தியாவோட வின்னர் வந்து நோபல் பிரைஸ் இன் எக்கானமிக்ஸ் பர்டிகுலரா எதுல வாங்கியிருக்காங்கன்னா அமர்த்தியா சென் வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து அபிஜித் பானர்ஜி வந்து 2019 வாங்கியிருப்பாங்க. இப்ப சோஃபார் 9 இந்தியன்ஸ் வந்து என்ன இது வரைக்கும் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கான லிஸ்ட் நாங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யாருன்னா ரவீனாத் தாகூர் வந்து லிட்ரேச்சருக்கு வாங்கியிருப்பாரு. சி.வி. ராமன், சர் சி.வி. ராமன் வந்து என்ன பிசிக்ஸுக்கு வாங்கியிருப்பாரு. ஸோ ஹர் கோபிந்த் கோரானா வந்து என்ன மெடிசனுக்கு வாங்கியிருப்பாரு. மதர் தெரேசா வந்து வி நோ தட் பீஸுக்கு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து பிசிக்ஸுக்கு வாங்கியிருப்பாங்க. அமர்த்தியா சென் எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்ப வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கெமிஸ்ட்ரிக்கு வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி கைலாஷ் சத்யமூர்த்தி வந்து பீஸுக்கு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அபிஜித் பானர்ஜி வந்து எக்கனாமிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நோபல் பிரைஸ் அப்படின்னு கேட்க போறான்னு வச்சுக்கேன். கண்டிப்பா எதை பத்தி கேட்கலாம் அப்படின்னா இப்ப கரண்ட் யாராவது வந்து என்னன்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிற ஃபீல்ட்ல வந்து கேட்கலாம். ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் ப்ரீவியஸா முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா எஸ்எஸ்சில வந்து என்னன்னா அவார்டு ரிலேட்டடா கேட்க போறோம் அப்படின்னா அதுவும் நோபல் பிரைஸ் கேட்க போறோம்னா இந்த ஆஸ்பெக்ட்ல தான் கேட்பாங்க. பேங்கிங்ல இதே ஆஸ்பெக்ட் தான், டிஃபென்ஸ்லயுமே வந்து இதே ஆஸ்பெக்ட் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பிரைஸ் யார் வாங்கியிருப்பாங்க? ஸோ கிளாடியா வந்து கோல்டிங் இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் கான்ஃபர்ட் வந்து ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் வந்துன்னா 2023 அவார்டு இருக்குல்ல. இந்த அவார்டு யாரு கொடுத்திருப்பாங்கன்னா அமுலுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இந்த போட்டோ ஞாபகத்துல வச்சுக்கேன். இவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் வந்து என்னன்னா இயர் அவார்ட் அமுல். சரிங்களா? இப்ப இதுல 2 அவார்டு இருக்கும். அதாவது சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிஐக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து இன்னொரு அவார்டு யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வந்து அமுலுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த 2 ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன்னா சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அப்படின்னு வந்தாவே 2 அவார்டு, ஒன்னு ஆர்பிஐ ஒண்ணு வாங்க, இன்னொன்னு அமுல் வாங்கும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த அவார்டை யாரு கொடுப்பா அப்படின்னு பார்த்தா ரெகக்னிஷன் வாஸ் பார்ட் ஆஃப் வந்து ஹிந்துவோட வந்து பிசினஸ் லைன் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இது எங்க நடந்திருக்குன்னா 2023 நியூ டெல்லி வந்து
ஐடிசி வந்து மௌரியால நடந்திருக்கும் சரிங்களா. சரி தெரிஞ்சுக்கங்க, அமுல் தான் வந்து இந்த அவார்டை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமே. 11th கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் வந்து மனோகர் பாரிக்கரோட யுவா சயின்டிஸ்ட் அவார்டு இருக்குல்ல. இப்ப இந்த அவார்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கோவாவோட கவர்மெண்ட் இந்த அவார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இப்ப இந்த அவார்டு யாரு கொடுத்திருக்காங்கன்னா மாதவராஜ் அப்படிதான் வந்து டாக்டர் மாதவராஜ் வந்து எஸ் இவர் என்னன்னா யூஆர் ராவோட சேட்டலைட் வந்து சென்டர் ஆஃப் இஸ்ரோ இருக்குல்ல அதோட வந்து என்னன்னா பார்ட் ஓகேங்களா. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் வந்து மனோகர் பாரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்டு. அதுல வச்சுங்க இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்தாவே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பிக் பண்ணி கேட்பாங்க சரிங்களா. அதனால வந்து நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி இந்த அவார்டு வந்து என்னன்னா எவ்வளவு கேஷ் பிரைஸ் கொடுப்பாங்க 5 lakh வந்து கொடுப்பாங்க. ஈவன் இது என்ன சொல்றாங்கன்னா விச் இஸ் கரண்ட்லி வந்து ஹையஸ்ட் கேஷ் பிரைஸ் ஃபார் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சைட்டேஷன் சொல்றாங்க சரிங்களா. இவர் இந்த மாதவராஜ் இருக்காரு அவர் எதுல ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்னா சந்திராயன் 3 மிஷன்ல வந்து டெசன் ட்ராஜெக்டரியோட வந்து என்னன்னா டிசைன் பண்ணிருப்பாரு. அதனால வந்து இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. யோசிச்சுக்கங்க இந்த அவார்டு கொடுத்தது என்ன மனோகர் பாரிக்கர் அப்படின்னு வந்தாவே யாரு கொடுப்பாங்கன்னா கோவா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ரீசெண்டா யாரு ஃபர்ஸ்ட் வந்து மனோகர் பாரிக்கரோட யுவா சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருப்பானா மாதவராஜ் வாங்கியிருப்பாரு ஓகேங்களா. சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீரமுத்துவேல் வந்துன்னா ரொம்பவே வந்து நியூஸ்ல இருந்ததுன்னா அதை போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால சொல்லுங்க ஏன்னா இஸ் அ டேரக்டர் ஆஃப் வந்து சந்திராயன் 3ல. ஸோ ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் தட் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஸோ பிக் பண்ணி வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 12th கொஸ்டின் என்ன, ஹூ வில் பி ஹானர்ட் வித் வந்து மகாராஷ்டிராவோட லதா மங்கேஷ்கர் அவார்ட் 2023. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த லதா மங்கேஷ்கர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அவார்டு யாரு கொடுத்துருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுல இருந்து இந்த அவார்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா பேசப்பட்ட அவார்டு சரிங்க. இது யாரு கொடுக்குறாங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் வாத்கர். இவர் தான் வந்து மகாராஷ்டிராவோட வந்து லதா மங்கேஷ்கர் அவார்டு 2023 வின்னர் சரிங்களா. இப்ப நாவத்துல வச்சுக்கேன் இந்த அவார்டு கொடுக்கறது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட். இவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வந்து பிளேபேக் சிங்கர் சரிங்களா. அதனால வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஈவன் நோ தட் லேட் அதே மங்கேஷ்வர் வந்து லதா மங்கேஷ்வர் வந்து நைட்டிங்கல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெஸ்டேஜ் சிங்கர் இன் இந்தியா சரிங்களா. இவங்க வந்து பாரத ரத்னா அவார்டே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ யார் வாங்கியிருப்பேன் சுரேஷ் பாத்கர் இவர் தான் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா சரி ஓகே இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நவம்பர்ல அவார்ட்ஸ்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டேன். இது போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப் டு வந்து கிளியர் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் சரிங்களா. சரி நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய மெட்டீரியல் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். ஆனா எதையுமே ரிவிஷன் பண்ண மாட்டோம். அதனால ஸ்டிக் டு த பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து மேட்டர் சரிங்களா. சரி இதோட அடுத்த சீரீஸ் வந்து என்னன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.